அம்மனோட
எப்படி என்று கேட்டார். எப்படி அம்மா இருந்து கை சொல்லி அப்படியாக இருக்க பார்த்தார் ஈசன் சிவபெருமான். ஈரேழு லோகத்தையும் அவர்கள் 56 தேசத்தையும் ஆண்டவனை படைத்தால் போதாத படைத்தவர்களுக்கு படியிறக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் அகில உலகமெல்லாம் படியிழப்பதற்காக அழகும்படியை கையில் எடுத்தார். அப்படி அழகும்படியை கையில் எடுத்த ஆண்டவன் பகவான் எப்படி படியிழந்து வருவாரையானார். நாளை நல்ல கையெழுத்தால் நாடு எல்லாம் படியிழந்தார். நல்ல கையெழுத்தார் உலகம் எல்லாம் படியிழந்தார்.
ஈரேழு 14 உலகமும் அவனிகள் 56 தேசமும் தேசங்களெல்லாம் பகவானும் பார்வதியுமே படைத்து தாமரைப்படி அளந்து வருவதனாலே உலகத்திலே பகவானும் பார்வதியினாலே பெரியவர்கள் சுவாமி. சத்தியம் சிவன் தானே பெரியவர்கள். அப்படியே பார்வதி ஒரு வார்த்தையை கேட்டார். அம்மா பார்வதி அம்மா கேட்கும் போது அதான் பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா. என்ன பார்வதி என்ன சுவாமி, இந்த உலகமெல்லாம் நாமளே படித்து நாமளே படிகளந்து வருவதாலே நாமல் பெரியவர்கள் அம்மா. நமக்கு மேலே 2 பெரியவங்க இருக்காங்கம்மா. அது யாருமா நமக்கு மேலே 2 பெரியவர்கள்? பார்வதி என்ன சுவாமி? ஆகாயத்துல நமக்கு மேலே 2 பெரியவங்க இருக்காங்க. யார் தெரியுமா? அது யார் சுவாமி? வலது கண்ணு வந்து சூரியன், சரி. இடது கண்ணு வந்து சந்திரன். ஏன் சுவாமி எப்படி சொல்றீங்க? உலகத்திலே இவர்கள் தான் ஆதியிலே தோன்றியவர். அதனால அவர்கள் தான் உலகத்திலே பெரியவர். சூரியன் இல்லை என்றால் பகல் பகலாகாது. ஆமா. சந்திரன் இல்லை என்றால் இரவு இரவாகாது. ஆக முடியாது. சூரியனும் சந்திரனும் இல்லை என்றால் உலகமே தோன்றிருக்க முடியாது, தோன்றாது. ஆமா. சூரியன் சந்திரன் இல்லைன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? ஆமா, எப்படி இருக்கும்? பகலும் கிடையாது. கிடையாது. எப்பவும் ஒரே ஆமா உண்மை பொங்கலை மாதிரி அப்படி இருக்கும். அதனாலே உலகத்திலே இவர்கள்லாம் பார்வதி பெரியவர்கள் அப்படின்னு பகவான் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அதான் நினைக்க பார்வதி இதனால இதுவரைக்கும் நாமல் தான் உலகத்துல பெரியவர்கள் பகவான் வலதுகள் சூரியன் இடதுகள் சந்திரன் சொல்றாரு. அப்போ பகவான் கண்களை மூடினா என்ன? எப்படி இருக்கும்? பகவான் கண்களை மூடித்தான் பார்ப்போமே இந்த உலகம் எப்படி இருக்குன்னு. அப்படின்னு பார்த்தால் பார்வதாதேவி ஓடோடி பகவானுக்கு பின்புறமாக வந்தால் பின்புறமாக வந்த கட்டளைக்கு பார்வதி தங்கத்திரு கரங்களால் பகவான் கண்ணை போய் சிக்கன் மூடிட்டான். எல்லாரும் கண்ணை மூடி பாருங்க இந்த உலகம் எப்படி இருக்கும். ஒரே இருளமாகிவிட்டது. நம்ம கண்களை மூடினாலே இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா பகவான் கண்ணை மூடினா எப்படி இருக்கும்? படைத்த இறைவன் கண்ணை மூடினா எப்படி இருக்கும்? ஈரேழு 14 உலகமும் அவனிகள் 56 தேசமும் ஆடும் பொருள் அசையும் பொருள் ஓடும் பொருள் அத்தனையும் அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே நிக்கி. பறக்கும் பறவையெல்லாம் அப்படியே நிக்கி, பரதவாணிகளை நிக்கி. மாடு எல்லாம் கண்டியாம உருளுது. இப்படி இருக்கு. யார் பார்த்தா? என் பெருமாள் கோபாலக்கண்ணன் பார்த்தார். கடலிலே பள்ளி கொண்ட பட்சமா நாராயணன் பார்த்தார். இவ்வளவு நேரமும் ஒளிமையானமா இருந்தாரு கைலாசம். உலகம் கூட இருக்கக்கூடிய விவரம் என்ன? ஒருவேளை கைலாசத்துல ஏதேனும் அசம்பாவியம் நடந்திருக்குமோ? நடந்திருக்குமோ? அப்படி எங்கே பெருமாள் கண்ணே நல்ல வகை ஆண்டவராகப்பட்ட
சிவபெருமான் அவர் நெற்றி கண்ணு பார்வதி நான் சொன்ன வார்த்தை என்னைக்காவது கேட்டிருக்கியா? என் சொல்ல கேளாம பரிசோதனை பார்க்கணும். பகவான் கண்ணை மூடிட்டு இந்த உலகத்தை பார்த்தியா? பகவான் கண்ணை மூடணும்னு இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? அதனால அம்மா பார்வதியே ஒன்னோ ஒன்னாண்டி அந்த உடையவனோ பார்த்தார் பகவான் பார்வதியா வேர்வை தண்ணி பூமியில விழுகுமானால் உப்பு தண்ணியும் சப்ப தண்ணியும் ஆயிடும். உப்பு தண்ணிய மக்களால குடிக்க முடியுமா? சப்ப தண்ணிய குடிக்க முடியுமா? ஐயா நல்ல தண்ணிய குடிச்சாலே நாக்கு வறண்டு போய் இருக்கு, வார்த்தை வெளியில வர மாட்டேங்குது. உப்பு தண்ணிய குடிச்சா சப்பன்னு நின்றும். நீ சொல்ற தம்பி உப்பு தண்ணிய குடிச்சா நல்லா வாய்
வருதுங்க. அவன் உப்பு தண்ணியை குடிக்க போய் வாய் கண்ணீர் கண்ணீர் வரும். நாளைக்கு தம்பி குழந்தை எப்படி குடிச்சா? அதானே. ஆஹா. அதனால பார்வதியோட சடையெடுத்தார் 10 கரையாக போட்டார். அன்னைக்கு தான் கரை போடுறாரு. ஆமா அதுக்கு முன்னால கரை வெட்டி. போடு போடாத வெட்டி. இருந்துச்சு. ஆமா இன்னைக்கு பரவாயில்ல கரை போடுங்க ஆரம்பிச்சாரோ. ஆமா அன்னைக்கு வேட்டிக்கு கரை போட்டாரு. அன்னைக்கு தான் கரை போடுறாங்க. கரை வெட்டி. ஆமா அதுக்கு முன்னால கச்சை வெட்டி. அப்படி 10 கரையாக போட்ட சிவபெருமான் 10 கரையவும் 10 கடலாக பிறவி செய்தார். ஆமா கடலாகவும் பிறவி செய்தார். அந்த உப்பு தண்ணி எல்லாம் கடலா போய் சேருது. எல்லாம் பார்வதியோட வேர்வை தண்ணி. அப்பேற்பட்ட 10 நல்ல கடல்களுக்கும் பகவான் என்ன பேர் நாம உடப்பாறையானா ஐயா ஒன்னாங்கடல் ஒரு கடல் ஒன்னாங்கடல் ஒரு கடல் ரெண்டாம் கடல் நீலக்கடல் மூணாம் கடல் முத்துக்கடல் நாலாம் கடல் நல்ல தண்ணி நாலாம் கடல் அங்கே ஐந்தாம் கடல் ஏழாம் கடல் நல்ல தண்ணி சாதாரண பிறவி கிடையாது. நாகராஜன் வந்து ஒரு கருணாகம். கருணாகவும் சென்னாகவும் மட்டுமல்லாமல் அவங்க உடம்பு எப்படி இருக்கும்? மனிதர் போல முகம் இருக்கும். மனிதர் போல முகம் இருக்கும். பாம்பு போல உடம்பு இருக்கும். அவன்யா நாகங்கள் வாழ்த்துவதனாலே அதுல பேர் வந்து நாகலோக பட்டணம். ஆமா இப்படியாக நாகலோகம் என்னும் பட்டணத்தில் நாகமுடைய அரசமன்னனும் நாகக்கண்ணி என்ற பெண்கொடியும் அவர்கள் எப்படி அரசாட்சி செய்றாங்க தெரியுமா? எப்படி கொண்டவனும் தேவியுமா குணமுடனே அவர்கள் நகமும் நல்ல சதையும் போல அவர்கள் போகும் நல்ல நாளும் ஐயா போகும் நல்ல நாளும் போது அவர் புகழுடனே
வாசலியத்தோடு ஆண்டு அந்த நாகராஜனாக ஏ நாகராஜே நலமுடனே ஐயா நாகராஜே நாகக்கண்ணி ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகளோடு ஆண்டு வரக்கூடிய அவர்களுக்கு ஒரே ஒரு குறைவும் உண்டு. அப்படி இருந்தா தான் பரவாயில்லையே. அப்ப அந்த குறைலாம் கிடையாது ஐயா. சொத்து இருந்தாலும் சுகம் இருந்தாலும் மண் இருந்தாலும் மனை இருந்தாலும் எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் சரி, உலகத்திலே பெரிய செல்வம் என்ன செல்வம்? என்ன செல்வையா? அதுதான் பிள்ளை செல்வம். எத்தனை செல்வம் இருந்தாலும் குழந்தை செல்வத்துக்கு ஈடாகுமா? ஐயா, இப்ப ஒரு வீடு 2 வீடு வேணா போதும் நமக்கு. அதனால இந்த 2 வீடு போதும் விட்டுருவோம். ஒரு இடம் வயல் வயக்காடு இருந்துச்சுன்னு சொன்னா 2 இடம் வாங்கியாச்சு போதும்னு விட்டுருவோம். ஆனா பிள்ளை குட்டின்னு பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, 5 பிள்ளை 6 பிள்ளை பெத்தாலும் நம்மளுக்கு திகட்டுமா? ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு அடுத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்துறாதா? அடுத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்துறாதா? இப்ப உங்களை பிள்ளையா பிறந்து போச்சா? சரி, அடுத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறந்துரும் அப்படின்னு 5-6 பிள்ளை பெற்றாலும் சரி, அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துரும் அப்படின்னு. ஆமா, 12 பிள்ளை பெற்ற பிறகும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஆமா, அது வரைக்கும் விட மாட்டாரு. அது மட்டுமா, ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி, அடுக்கலைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேண்டாமா? ஆம்பளை பிள்ளை இருந்துன்னு சொன்னா அடுத்த வருஷம் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துறாதா? அடுத்த வருஷம் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துறாதா? ஏன் அப்படி ஆசை சொன்னா, ஆம்பளை பிள்ளை வந்து அப்பாவோட கைவளைய மாத்தும். ஆமா, அப்பா வயலுக்கு போனாருன்னா வாமடை போட்டு வந்தாருன்னா பையன் போய் வாமடை அடைச்சிட்டு வந்துருவான். மோட்டர் போட்டு வந்தாருன்னா மோட்டர் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவான். பையன் ஆஃப் பண்ணிட்டு வந்துருவாரு. அப்பா வெளியூருக்கு போயிருந்தாருன்னா மோட்டரை போட்டு தண்ணியை பாய்ச்சிட்டு வந்துருவாரு. ஆமா, இந்த மாதிரி வேலைய பையன் செய்வான். ஆமா, அதுக்கு தான் ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் அப்படி ஆசைப்படுறாங்க. பெண் பிள்ளை இருக்குன்னு சொன்னா எதுக்கு அம்மாவோட கை வேலையை மாத்த ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். ஆமா, அம்மாவுடைய கை வேலையை புடிங்கி செய்யறதுக்கு ஒரு ஆளு வேணும். ஆமா, அம்மா வீட்டை பெருக்கினா துணி போடும். அப்படி சின்ன பிள்ளையா இருந்தா போடும். வளர்க்கப்புறம் என்ன செய்யும்? நம்ம அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு அது விளக்குமாற பிடிக்கும், அது தூக்கும். பாத்திரம் தைக்க பிரஷ் வாங்கி அது பாத்திரம் தைக்கும். அம்மாவுக்கு 2 நாள் உடம்பு சரியில்லைன்னு வைங்க, அம்மா நீ வேலை செய்யண்டாமா, எப்படி பொங்கல்னு சொல்லி நான் சோறு போடுவேன், எப்படி கறிக்குன்னு சொல்லு, அதே மாதிரி வச்சிருக்க கூட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு அம்மா பீடி சுத்துறான்னு வச்சுக்கோ. அதே மாதிரி நீ கொஞ்ச நேரம் இருமா, நான் உனக்கு பீடி மடக்கி தரேன் அப்படின்னு அது பிள்ளை இருந்து மடக்கி கொடுப்பா. அதுக்குதான் அது மடக்கி அம்மா வச்சிருந்தான்னு சொன்னா பொண்ணு வந்து வண்டல் கட்டி கொடுப்பா. நம்ம பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பீடிய வண்டல் போட்டு கொடுப்பா. அதுக்குதான் ஒரு பெண் பிள்ளை வேணும்னு நாங்க ஆசைப்படுவோம். அசதியா இருந்தாங்கன்னா வீடு வாசல் எல்லாம் தூத்து நல்லா கோலம் போடுவோம். 16 புள்ளி கோலம், 8 புள்ளி கோலம், 13 புள்ளி கோலம், புள்ளி வச்ச கோலம் கிடையாது, எல்லாம் ரங்கோலி கோலம் தான். பேப்பர்ல வச்சு கோலம் பொடியை தூவி விட்டா போதும், எல்லாம் ஸ்டிக்கர் ஆகி போச்சு. இப்படி யாரும் குளிஞ்சு வளைஞ்சு கோலம் போடுதா? எப்படி இருக்கும் தெரியும்? ஒரு நாளைக்கு கோலம் போடுறது கோலம் குளிஞ்சு வளைஞ்சு கோலம்
போட போயிட்டு அவளுக்கு குறுக்கு வழி இல்ல. இப்போ என் முன்னாடி புள்ளி மட்டும் தான் இருக்கா. வாழ என் மாவா போடுவா. ஐயா அதனால ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல பிள்ளை செல்வம் பெரிய செல்வம் என்று சொல்லி பெண்ணானவள் என்ன சொல்றா? நாகராஜனுக்கு முன்னால வந்தா சொல்றா தெரியுமா? எங்கனவா மன்னவரே கருப்பட்டியா தின்னுமா? கருப்பட்டியா சாப்பிட்டா என்ன செய்யும்? பூச்சி காலையில போட்டு தட்டிடுவோம். அது சரி. ஐயா வயித்துல புழு பூச்சி இல்லைன்னு சொன்னா ஒரு ஆம்பளை பிள்ளையோ ஒரு பொம்பளை பிள்ளையோ வயித்துல இன்னும் இல்லையே. ஆமா அப்படின்னு தான் கவலைப்பட்டேன்னு சொல்லுங்க. புழுனா என்ன பூச்சினா என்ன? ஐயா புழு பூச்சி இல்ல ஏன் சொல்றாங்க தெரியுமா? எதற்காக? புழுன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை, பூச்சின்னு சொன்னா பெண் குழந்தை. பட்டாம்பூச்சி. ஆமா. புழுன்னு சொன்னா பிறந்து அதே இடத்துல வளர்ந்து அதே இடத்துல தான் ஊந்துகிட்டே வர வேற இடத்துக்கு போவாரு. பக்கத்துல இருந்து ஏப்போ ஏப்பா அதே இடத்துல தான் நிற்கும், வேற இடத்துக்கு போவாரு. அதுதான் புழுன்னு சொல்லுவாங்க. பூச்சின்னு சொன்னா பிறந்து கொஞ்சம் வளர்ந்த
ஆமாய்யா. ரெக்க முளைச்சா அது இடத்த விட்டு வேற இடத்துக்கு பறந்து போயிடும். பட்டாம்பூச்சியா பறந்துரும். அதனாலதான் சரி புழுலாம் ஆம்பளை பிள்ளை, பூச்சினா பொம்பளை பொம்பளை பிள்ளை. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க என் வயித்துல புழு பூச்சி இல்ல, ஒரு புழுவும் இல்ல பூச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். இதுதான் அதுக்கு காரணம். ஆமா, நானும் சரிச்ச கருப்பட்டியா சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். அது சரி. புழுவா வயித்துல வந்துடும். ஆமாய்யா. அதனாலே பார்த்தால் நாகக்கனி பெண்ணானவள். பெண்ணானவள் இல்லை இன்னும் என்னடா சொல்ற தெரியுமா? என்ன சொல்றா? மலை பெய்த முற்றத்தில, மலை பெய்த முற்றத்தில, மண்ணலைய பிள்ளையில, மண்ணலந்த கையாள கைக்கு குழந்தையிலே, கரவிடத்து தண்ணீரிலே, இன்று நம்ம குழந்தையிலே, அடிக்கதைக்கும் தேங்காயிலே, ஐயே இந்த பிள்ளையிலே, சுவரிருந்து நாம் அழுது, சித்திரமறைய குழந்தையிலே, நான் வாசலில போட்டதோடு கவலை கொண்டு கண்ணீர வடித்தாரே, கண்ணீர கவலையோடு எந்த பெண்கள் எல்லாம், எந்த பெண்கள் எல்லாம் ஏழுள்ள தாயானார், ஏழுள்ள தாயானார்,
மாளிகைய வைத்த மரம் மாளிகைய வைத்த மரம் பாலகுட வரவும் இல்லை பாலகுட வரவும் இல்லை சுவாமிநாதா நாகமுடிராசம் மன்னா நாள ஒரு காலத்தில் நாம் ஆண்டு மடைத்தாலும் மாடிக்கு பிள்ளைகளை செத்து இறந்தாலும் சீரமைக்க பிள்ளைகளே மன்னவா நாம நாளை ஒரு காலத்துல மாண்டு நாம மாண்டு மடைந்தால் என்னென்ன போராட்டம் எப்படி நடக்கும் தெரியுமா சுவாமி ஐயா கோலத்தான் செல்லமா பேசுவாங்க அந்த காலத்துல சொன்னா
சொல்லுவா. பேர சொல்லதுக்கே அவளுக்கு வாய் வராது. அந்த ஐயா பேரு கருப்பசாமியா இருக்கட்டும். கடையில போய் என்ன ஐயா என்ன காபி உதவுதான். என்னது காபி உதவுதான். இனிப்பு இனிப்பு அவர் அப்படின்னா சக்கரையா இல்லையா அந்த பனையில ஏறி காய்ச்சுவாங்கல்ல ஐயா சீனி இல்ல சீனி கிடையாதுயா காபி போடுறது இனிப்பு கருப்பட்டி கருப்பட்டியா அதான் ஐயா கருப்பசாமின்னு பேர் வந்து கருப்பட்டின்னு கூட சொல்ல மாட்டான். சொல்லவே மாட்டா. அது மட்டுமா எங்க பாட்டி அம்மா எல்லாம் எங்க தாத்தா பேரு ராமன். சரி எங்க பாட்டி என்ன சொல்லுவா தெரியுமா? சொல்லுவாங்க லட்சுமண அண்ணன் இருக்காரு அவர் பேர் தான் அம்மா. லட்சுமண அண்ணன் சுப்பிரமணியன். லட்சுமண அண்ணன் சுப்பிரமணியன். ஐயா ராமாயணத்துல லட்சுமண அண்ணன் யாரு? ராமாயணத்திலயா கந்தசாமி. செவ்வனோட குருனோட இருக்கும். ஐயா அப்படின்னு சொல்லுவா. ஒருவேளை லட்சுமணனா இருந்துச்சு வச்சுக்கோங்க. ராமர் தம்பி பேர் தான் என் வீட்டுக்காரர் பேரும்பா. பேர் கூட சொல்ல மாட்டா. இப்ப எப்படி இப்ப எப்படிங்க பேர் என்ன சக்திவேலு. ஆமா உங்க வீட்டுக்காரர் பேரு சுப்பிரமணியன் சுப்பையா கந்தசாமி கதிர்வேல் அப்படி வாயத்திற்கு சொல்லுவா. அது மட்டுமா அந்த காலத்துல ஏங்கம்பா அத்தாம்பா அத்தான்னு சொல்லுவாங்க மாமாம்பா. அத்தான்னு சொன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? அது இருக்குங்களா? ஐயா அதே போல அந்த காலத்துல பேரை சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டாங்க. யார் வந்து கேட்டாலும் அவங்க முன்னாடி நிக்க வேண்டாம். அந்த காலத்துல வைக்கமுன்னா முன்னாடி எடுத்து மூஞ்ச முடிக்கிறவங்க வெளியே ஆண்கள் மூஞ்ச முடிக்க மாட்டான். உனக்கு அத்தோட அவ்வளவு பாசம் இருந்துச்சு. அது சரிதான். அதனாலே அப்பதான் பார்த்தாலும் நாகரிகனி இதனால இதுவரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த பாவமும் செய்தது கிடையாது. அப்பேற்பட்ட நமக்கு ஒரு பிள்ளை பாக்கி இல்லையே. நாம தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எதே சவசிருப்போமோ அதான் பாருங்க. நிறைய பேர் தெரிந்தும் தப்பு செய்வாங்க. இது தப்புன்னு தெரியும் தெரிந்தும் செய்வாங்க. நிறைய பேர் தெரியாமலும் செய்வாங்க. என்ன தெரிஞ்சு தப்பு செய்யறதுனா என்ன தெரியாம தப்பு செய்யறதுனா என்ன? ஐயா தெரியாம செய்யக்கூடிய தவறு என்னன்னா நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் அம்மி கிடக்கு பாத்துருக்கீங்களா? ஆமா இருக்கு. எங்க வீட்ல பரவாசை வந்து போட்டுருக்கோம். ஆமா இடஞ்சலா இருக்கு. அது சரிதான். இப்ப யார் அம்மி அரைக்கா? இருக்கவே இடங்காலல. அதானே அது வேற ஒரு வாரத்துல நடு வீட்டுல நடுமலையில இருக்குங்க. ஐயா அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் அம்மி பிடிச்சு அரைப்பா பாத்தீங்களா? அப்படி அரைச்சாங்கன்னா மசாலா அரைச்சு குழம்பு வச்சாங்கன்னா அந்த குழம்பு எப்படி இருக்கும்? மணக்கும். ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம் குழம்பு அப்படி இருக்கும். ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். அப்படி மணக்கும். அப்படி அம்மி அரைக்கும் போது அம்மிக்கு மேல குழவைய வச்சா அது ஒரு பாவம். என்ன அப்படி அம்மியை வச்சு அரைக்கும் போது தேங்காய் கொஞ்சம் வழுக்க தேங்காய் வருதுன்னு வைங்க. இந்த தேங்காய் வச்சு அம்மிக்கு அந்த செவுத்துல போய் முட்டிடும். ஐயோ தேங்காய் அங்க ஐயா அம்மி அரைக்கும் போது அம்மிக்கு மேல குழவைய வச்சா அது ஒரு பாவம். ஏன்னு கேளுங்க. அம்மி என்பது அகலிகை பெண். அரைக்க மத்தியில குழவி அது கௌதம ரிஷி என்ற ஒரு ஆண். அம்மி அரைச்சிட்டு அம்மிக்கு மேல குழவி வச்சா என்ன ஆகும்? ஒரு பெண்ணானவள் 24 மணி நேரம் ஒரு ஆணை எப்படி சுமக்க முடியும்? அது பாரம் தாக்க முடியாம கண்ணீரை வடிக்குமா நம்மளுக்கு தெரியாதா? இது ஒரு தெரியாம செய்யக்கூடிய பாவம். அதனால தெரிந்து செய்யக்கூடிய பாவம் என்னன்னா நீங்க வட்டி கொடுத்தீங்கன்னா 10 பைசா வட்டிக்கு. வாரத்துக்கு நீங்க 1000 ரூபாய் வாங்குறீங்க. சரி வாரத்துக்கு 100 ரூபாய். வாரத்துக்கு 100 ரூபாய். முதல் கிடையாது. வட்டி மட்டும் தான். ஆமா நீங்க கல்லன் வைங்க. உலப்பாடி வந்து எனக்கு வச்சிருவேன். அப்புறம் எனக்கு போட முடிஞ்ச போட்டுல உல வைக்கணும். ஐயா இது வந்து தெரிந்து செய்யக்கூடிய பாவம். தெரிந்து செய்யக்கூடிய பாவத்துக்கு என்னைக்குமே மணி பிள்ளையாது. ஆமா கடைசி காலத்துல அப்படிதான் அலையணும். அதனாலே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் தவறு செய்திருப்போம் அண்ணா. அப்படியாக சொல்லி நாகக்கண்ணி என்ன சொல்ற தெரியுமா? ஆண்டிகளே அடித்து அந்த
ஆமா நமக்கு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அத பலனா இருக்கு இருக்கேன் சுவாமி அப்படி என்று சொல்லினார்கள் கண்ணி ஆமோ அழுது புலம்பும் போது சொல்லலாம் நாகராசன் என்ன என்ன ஏன் அப்படி வருத்தப்படுற எதுக்காக நான் கை வருத்தப்படுறேன் ஏம்மா உனக்கு நான் குழந்தை ஆமா எனக்கு நீ குழந்தை நீ வந்த நமக்கு என்ன ஒரு பிள்ளை ஆமா அதான் அரசாங்கமே சொல்லியிருக்க சட்டம் ஆமா அந்த காலத்துல காலத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர் ஆமா நாம் இருவர் நமக்கு இருவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஒருவர் இப்ப எப்படி தெரியுமா எப்படி நாமே இருவர் நமக்கு எதுக்கு எண்ணி ஒருவர் அப்படின்னு அரசாங்கமே சட்டம் இருக்கும் போது ஆமா எப்படி குழந்தைகள் வருத்தம் போடுத ஆமா வருத்தப்படாத வருத்தப்படாத ஆமா வருத்தப்படாத அறிவு செய்யும் வருத்தப்படாதன்னு தண்ணீரை வடிச்சா உன் கட்டையை குறைச்சிருமே வச்சிருமே ஏற்கனவே உன் உடம்பு எப்படி இருக்கு ஈக்கு உடம்பு ஈக்கி உடம்பு இழைச்ச உடம்பு புத்துன உண்மைய ஆஹ் இன்னும் தூக்க முடியாது இன்னும் கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னு சொன்னா படுக்கையிலவே எந்த கவனிக்க ஆள் இல்லை ஆள் இல்ல அதனாலயமா கண்ணி என்னங்க ஒரு ஆண் பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்தானே ஒரு ஆண் குழந்தை தத்தெடுத்து வளர்த்தாங்க அம்மா அதனாலே தத்தெடுத்த குழந்தை குழந்தை தவங்குகிற காலத்தில் அம்மோ தலையை தூக்குமாம்மா நீ கொடுக்குமாம்மா கொடுக்கும் அப்படின்னு நாகராஜன் சொல்ல பார்த்தா நாகண்ணி ஆமா சுவாமி என்ன என்னதான் ஒரு பிள்ளை தத்தெடுத்து வளர்த்தாலும் தத்தெடுத்து வளர்த்தாலும் நாளை ஒரு காலத்தில் நம்ம